ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 தமிழ் வருட பலன்கள். இந்த தமிழ் வருட பிறப்பானது வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. அதாவது 60 தமிழ் வருடங்களில் இது 40வது வருடம், அதாவது பரபாவ வருடம். இந்த பரபாவ வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீனத்திலே தான் இருக்க போகிறார். குரு பகவான் மிதுன மனையிலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார். எப்போ அப்படின்னா 2ஆம் தேதி 2/6/2026 தேதி என்று கடகத்தில் குரு பகவான் உச்ச பலம். அதே போல் ராகு கேது பயிற்சியும் இந்த வருடத்தில் நடக்க இருக்கிறது. அது எப்போ அப்படின்னா 6/12/2026 அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகர மனைக்கும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாகிறது. ஸோ இந்த தமிழ் வருடத்தில் இந்த 12 ராசிகளுக்கும் மேசம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன மாதிரியான செயல்கள் நமக்கு உகந்தவை என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த வருடத்தில் 2 பயிற்சிகள், குரு பயிற்சி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உங்கள் ராசியில் வந்து உச்ச பலம் அடையுது ஒன்று. அடுத்து ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்குது. ஸோ இந்த 2 பயிற்சிகள், சனி பகவான் எந்த மாற்றமும் இல்லை. சனி பகவான் 9ஆம் இடத்துல மீனமனையில் அமர்ந்திருக்கார் போகிறார். அப்போது லக்னத்தில் உங்கள் ராசியில் குரு உச்சபலம் பெறுது இந்த வரக்கூடிய ஜூன் மாதம். அப்போ நிச்சயமாக ஒரு நல்லவர், உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவர் தான் குரு. அவர் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து பல பாக்கியங்களை தர காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு நல்லாவே இல்லை. மனசு எதையாவது நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த கடகராசி என்பர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு திருப்தி இல்லாத தன்மை, எதில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்து கொண்டிருந்தது, ஒரு மன கஷ்டங்கள், ஒரு தெளிவு இல்லாத தன்மை, எதை தொட்டாலும் ஒரு தடை, தாமதம், பிரச்சனை என்று இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில், அது ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஏற்றத்தை தரக்கூடிய, திருப்தியை தரக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, தடை செய்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் விலகக்கூடிய, ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையப்பெறுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள், பண ரீதியாக எத்தனை பிரச்சனைகள் அனுபவிச்சிருந்தீங்க, காசு என்ன, பணம் என்ன என்பதை நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருந்ததுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் பிரச்சனை, பணத்தால் பிரச்சனை, வாக்கால் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, இப்படி குடும்பம் சார்ந்த விஷயத்திலேயே பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையப்பெறுதுன்னு சொல்லலாம். பணத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா தனத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகம் குரு உச்சபலம். இது நாள் வரை எப்படி சார் இருந்தது? விரயத்தில் இருந்தார். பணம் வந்துச்சு, ஏதோ ஒரு வகையில் விரயம் ஆகிட்டே இருந்தது, கையில் நிற்கவே இல்லைன்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பவர்கள் ஏராளம். இப்போ உங்கள் கையில் கொஞ்சம் காசு பணம் நிற்க போகுது. உங்கள் ஆசைகளை நிறைவேறப் போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த கஷ்டங்கள், அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஈகோ பிரச்சனை மெயின் முக்கியம், அல்லது கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில், இப்படி சில பிரிவுகள், தொந்தரவுகள், அது அத்தனையும் விலகிவிடப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் திளைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அல்லது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம், கடவுளினுடைய அனுகிரகங்கள், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கடகத்துக்கு அமைய பெறுகிறது. முயற்சி நல்லா இருக்க போகுது. தடைபட்ட காரியங்கள்
எதெல்லாம் தடை கொடுத்துட்டு இருந்தது, எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதெல்லாமே செய்வதற்கு உகந்த வருடமாகவே இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்பெறுது. இப்போ முயற்சிகள் பலிதமாகிறது. சகோதர சகோதரிகள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக இருக்கிறது. பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கிடைக்கப் போகிறது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு இடம் வாங்க முடியலையே என்று நினைத்து சொந்த வீடு அமையலே என்று இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக சொந்த வீடு அமையக்கூடிய யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த வருடம். இது வரைக்கும் இல்லை சார், இது வரைக்கும் வாங்க முடியல சார், இந்த வருடம் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், அல்லது கட்டின வீட்டை அப்படியே வாங்கக்கூடிய யோகம், அல்லது வீடு பழசாக இருக்குது அதை மாற்றி அமைக்கணும், ஆல்டர் பண்ணணும், வீட்டுக்கு தேவையான நிறைய பொருளை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்ததல்லவா, அதை எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. இதை விட மிக முக்கியமாக வண்டி வாகனம் அமையவே இல்லை சார். வண்டி பழுதாகிக்கொண்டே இருந்தது, நிறைய செலவச்சிட்டு இருந்தது, மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், மாற்றவே முடியல. இந்த வருடம் மாற்றி அமைப்பீர்கள். புதிய வாகனத்தை வாங்க, பழைய வாகனம் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவரெல்லாம் இப்போ புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு 2 வீலர் தான் இருந்தது, ஒரு 4 வீலர் வாங்கணுங்கிறது ரொம்ப நாளாக ஆசை, ஒரு 2-3 வருஷமாக நினச்சிட்டு இருக்கோம். ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்துட்ருவோம், இந்த வண்டி வாங்கணும், இது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருந்ததல்லவா, அந்த ஆசைகள் வாங்கக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடம். உங்கள் ஆசைகள் கனவு நனவாகக்கூடிய ஒரு வருடம் இந்த 2026 தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து மிக முக்கியமானது குழந்தை பாக்கியம். நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் திருமணமாகி 2 வருடம் ஆகிவிட்டது, 3 வருடம் ஆகிவிட்டது, 5 வருடம் ஆகிவிட்டது, குழந்தை பாக்கியமே இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடகத்துக்கு இந்த வருடம் அந்த உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தின் அருளாலே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா 12 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து, குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குது, குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது. குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த வருடத்தில் இருக்கிறதுனால இந்த வருடத்தில் உங்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்பெறுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல பதிவிடலாம். இது ஆதாரபூர்வமாக நம்ம சொல்கிறேன். ஏன்னா குழந்தை காரக கிரகம் வலுப்பெறுது கோச்சார ரீதியாக. உங்கள் ஜனனஜாதத்தில் எப்படி வேணால் இருக்கலாம், கொஞ்சம் தடை இருக்கலாம், தாமதம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் கோச்சார ரீதியாக இப்போ நல்லபடியாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியால் அட்லீஸ்ட் செலவு செய்தாலாவது அல்லது செயற்கை முறையாவது இந்த வருடம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் குழந்தை வந்து அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையப்பெறுது. குழந்தைகள் நன்றாக படிக்க போகிறாங்க. ஏன்னா கடந்த வருடங்களில் குழந்தை படிக்கலை, குழந்தைகளால் நிறைய, அதாவது என் பேச்சை கேட்கல, குழந்தைகள் ஒரு சைடு இருக்குது, குழந்தைகள் ஆசை நிறைவேற்ற முடியல இப்படின்னு சொல்லி கொண்டிருந்த இந்த கடகத்துக்கு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடம். குழந்தைகள் படித்து முடிச்சிருவீங்க, ஒரு அரியர் வச்சுட்டேன், டிகிரி முடிக்க முடியல, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களெல்லாம் இந்த வருடம் அது சக்ஸஸ் தான். குழந்தைகள் எக்ஸாம், போட்டித் தேர்வு, எத்தனை பேர் தோத்தீங்க, எழுதி தோத்தீங்க, மனசோர்வடைந்திருந்த உங்களுக்கு இப்போது தன்னம்பிக்கை கொடுத்து இந்த வருடம் வெற்றி, போட்டித் தேர்வில் வெற்றி, அரசாங்க தேர்வில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே அமைகிறது. திருமணம், சுப காரியங்கள், இது ஏன் இப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம்தான் இந்த கடகத்துக்கு உயர்வே. குரு பயிற்சிக்கு அப்புறம்தான் குரு நேர 7ஆம் இடத்தை பார்க்குறார், திருமணஸ்தானத்தை பார்க்குறார், திருமணத்தை நடத்தி வைக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார்.
பாக்யாதிபதி அல்லவா. அப்போ திருமண பாக்கியம், அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது, பலமாக இருக்குது. குரு பார்வையில் இருக்கார். குரு எங்கே பார்க்குறாரோ, ஏன்னா குரு ஏன் அது ஒரு சுபகிரகம்னா காலச்சக்கரத்துக்கு 9க்குரியவன் பாக்யாதிபதி, உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கு 9க்குரியவன் பாக்யாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா. அப்போ திருமணத்துக்கு நடத்தி வச்சிருவார். எத்தனை தடை கொடுத்திருந்தாலும் சரி, இந்த வருடம் உங்களுக்கு திருமண யோகம் டக்குன்னு நடக்கும், தடையில்லாமல் நடக்கும். திருமணமாகி கொஞ்சம் பிரச்சனையானவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை இல்லை. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு சார், 2ஆம் திருமணத்துக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன், சக்ஸஸ் கொடுக்குமா? 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். கூட்டாளிகளால் பிரச்சனை, கூட்டு தொழிலில் பிரச்சனை, தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மை. சனி பகவான் தொழில் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை அந்த குரு பார்த்து புனிதப்படுத்துகிறது, அந்த பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்துது. குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாகிய பாக்யஸ்தானத்தை பார்த்து எந்த பாக்கியம் கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, நினைத்தவைகள் நடக்கக்கூடிய, வெளிநாட்டு யோகம் கொடுக்கக்கூடிய, தொழிலை செய்ய முடியலையே என்று வருத்தப்பட்டு அப்படியே விட்டிருப்பீங்கள்ல, அப்படியே சோர்ந்து இருப்பீங்கள்ல, கிளைகளை உருவாக்காமல் அப்படியே ஏதோ போகிறது போகட்டும், ஏதோ வர்றது வரட்டும் அப்படின்னு இருந்தவர்கள் எல்லாம் புத்துணர்வோட நல்ல திட்டமிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்து நடக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது ஒரு பொதுவான பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கிரகமைப்புகளும் தசா புத்திகளும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு கும்பத்தில் யாருக்காவது சனி பகவான் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். அதே சமயத்தில் ராகு பகவான் மீனத்தில் யாருக்காவது இருக்கோ கண்டிப்பாக வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். வேலையில் ஒரே குடைச்சல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்படுத்தும். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு, எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம். ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.